உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே. வலியே வலிமை, வலியே வலிமை, வலியே தோழா வலிமையப்பா. படைத்தவனுக்கும் பாமரனுக்கும் வலியே தான் பெரு வலிமையப்பா. வலியே வலிமை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் வலியே வலிமை மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் சீலன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர் பாஸ்கர் அவர்களே. நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பிரபாகரனுக்காக இரத்தத்தை காணிக்கையாக தருகிறார்களாமே, அதை பற்றி தங்கள் கருத்து என்ன? தருவார்கள், ரத்தம் தருவார்கள், முடி தருவார்கள், கொடி தருவார்கள், நல்ல இட்லி தொட்டு சாப்பிட்றதுக்கு பொடி கூட தருவார்கள், எல்லாம் தருவாங்க. ஆனால் உண்மையான அன்பை கொடுப்பார்களா, விசுவாசத்தை கொடுப்பார்களா? தோழர் பிரபாகரன் மீது அவர்களுக்கு உண்மையான அன்பு இருந்தால் அவர்கள் இதுபோன்று போலித்தனமான வேலைகளை நிச்சயம் செய்ய மாட்டார்கள். பிரபாகரன் பெயரை சொல்லிக்கொண்டு வசூல் செய்வது மட்டுமே அவர்களது முக்கியமான நோக்கமாக உள்ளதே தவிர, இரத்தம் கொடுத்தால் இரத்தம் ஊறிவிடும், சில மணித்துளிகளில் இரத்தம் ஊறிவிடும், இரத்தத்தை கொடுப்பார்கள், முடியை கொடுப்பார்கள். தோழர் சொல்லுவார், யாரு, நம்ம சீமான் சொல்லுவார், அவர் எப்பவுமே முடின்னுலாம் சொல்ல மாட்டார், மயிரும்பார். சரியா? மயிர் கொடுப்பானுங்க, உயிர் கொடுப்பானுங்களா? உயிரை கொடுப்பானா? சரி, உயிரை கொடுக்க வேண்டாம், ஒரு கிட்னி கொடுப்பானா? தோழர் பிரபாகரனுக்காக ஒரு கிட்னியை கொடுப்பானா? 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. ஆனால் அந்த கட்சியில் சீமான் விசுவாசிகள், நாம் தமிழர் விசுவாசிகள், எது செந்தமிழர் விசுவாசிகள், தோழர் பிரபாகரனோட விசுவாசிகள், எது லட்சம் பேர் இருக்கலாம். இந்த லட்சம் பேர்ல ஒரு 1000 பேர் ஒரு விரலை கொடுப்பானா? கொடுப்பானா? விரல மயிர் கொடுக்குறான், ரத்தம் கொடுக்குறான், பொடி கொடுக்குறான், கொடி கொடுக்குறான், ஒரு விரலை கொடுப்பானாங்க? தோழர் பிரபாகரனுக்காக அவனுங்க ஒரு விரலை கொடுப்பானுங்களா? அப்படி கொடுக்குறவன் நிறைய பேர்லாம் வேண்டாம், ஒரு வேண்டுதல் வச்சுக்குவோம், ஒரு 1001 பேர். அந்த 1001 பேரில் சீமா ஒருத்தர், அப்புறம் நம்ம தோழர் யார், அவரு சாட்டை ஒருத்தர், நானும் ஒருவன். இந்த 10 விரல்ல எந்த விரலை கொடுக்கணுமோ சொல்லி கொடுக்குறேன். இது வெறும் வாதம் அல்ல. அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்கிக்குவோம். ஐயா முடி காணிக்க கொடுக்குறாங்க, ஐயா ரத்தம் காணிக்க கொடுக்குறாங்க, நாங்கள் எங்கள் தோழருக்காக விரலை காணிக்க கொடுக்குறோம், ஒரு வேண்டுதல் ஐயா அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் வேணால் பர்மிஷனை வாங்கிடலாம். விரல் கொடுக்க தயாரா? கொடுப்பாங்களா? விரலை கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டானுங்க. மற்றது எதுக்குங்க? மாசத்துல ஒரு நாள், ஒரே ஒரு நாள் பிரபாகரன் விசுவாசின்றானுங்க. மொத்த வாழ்க்கையுமே கொடுத்தாரு பிரபாகரன் தோழன், மொத்த வாழ்க்கையும் கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு. நான் கூட அப்படி கொடுத்தது இல்லை. சரியா? ஆனால் தோழர் பிரபாகரன் கொடுக்குறார், மொத்த வாழ்க்கையும் கொடுத்தாரு. அந்த இலங்கை தமிழருக்காக கொடுத்தாரு, இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டு தமிழருக்கு கொடுக்கல அவர். சரியா? அவர் இலங்கை தமிழருக்கு கொடுத்தாரு. இலங்கை தமிழர்களுக்கு அவர் சாமி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் மீது பாசம், பற்று, அன்பு கொண்ட இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு 1001 பேர். நீ லட்சம் பேர் வச்சிருப்ப, 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டான், அதோட போயிட்டான். ஆனால் உண்மையான விசுவாசிகள், பிரபாகரனின் விசுவாசிகள் ஒரு 1001 பேர் வேண்டுதல் விரல் கொடுக்குறோம். சரியா? 101வது விரல் வெட்டப்படும் போது 102வது விரல என் விரலை வெட்டிக்கும். சரியா? முதல்ல என் விரலை வெட்டி விட்டேன்னு வச்சுக்க, நீங்கள் ப்ராடு பசங்க, ஏமாற்றி விடுவீங்க, அது இதுன்னு சொல்லிட்டு கலைஞ்சு போயிடுவீங்க. ஆனால் நான் தான் சொல்லிட்டேன், 101வது விரலை நீ கொடுத்த பிறகு 102வது விரலை என் விரலை வெட்டிக்கலாம். இந்த வேண்டுதலை நிறைவேற்ற எத்தனை பேர் தயார்? கொடுப்பாங்களா? ரத்தம் கொடுக்குறானுங்களா? கொடுப்பானுங்களா? சான்ஸே இல்லை. திரைப்படத்துறையில் தனது வாழ்க்கையை தொடங்கிய சீமான் அதே துறையில் பணியாற்றும் சகோதரி விஜயலட்சுமி அவர்களை பாலியல் தொழிலாளி என்று கூறியிருக்கிறார். ஆனால் திரைப்படத்துறையை சார்ந்த எவருமே எதிர்குரல் கொடுக்கவில்லை. அது பற்றி தங்கள் கருத்து என்ன? திரைப்படத்துறையில்
பணியாற்றிய சகோதரி, அன்பு சகோதரி, அருமை சகோதரி விஜயலட்சுமி. அந்த வார்த்தையை கேட்டவுடன் எனக்கே இதயத்தில் ஒரு பாரம், ஒரு 100 கிலோ மூட்டையை தூக்கி நெஞ்சில் வச்ச மாதிரி ஒரு பாரம். நானும் கேள்விப்பட்டேன், காதில் கேள்விப்பட்டேன், சில தகவல்கள் வலைதளங்களில் படித்தேன். சீமான் சொத்துக்கே இல்லாத ஒரு காலகட்டத்தில் சீமானுக்காக தனது உடைமைகளை விற்பனை செய்து கூட சீமானுக்காக பொருளாதாரத்தை ஈட்டி கொடுத்துள்ளார் சகோதரி விஜயலட்சுமி. ஆனால் ஒரு பழமொழி சொல்வார்கள், இந்த உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்தல் என்று. அதுபோல் சீமானுடைய சினிமா ஆரம்ப காலம் முதல் சீமான் அவரை பாலியல் வன்கொடுமை செய்து அவரை விரட்டி விடும் வரை சரியா, சகோதரி விஜயலட்சுமியோட எல்லா உழைப்பையும் சீமான் அனுபவித்துள்ளார். தனக்காக உழைத்த ஒரு தாய் போன்ற, சகோதரி போன்ற சினிமா துறையில் இருப்பவர்களும் எங்கள் சகோதரிகள் தானே. அவர்களும் நடிப்பு துறையில் உழைக்கும் வர்க்கம் என்றே வைத்துக் கொள்வோமே. நடிப்பும் ஒரு வகை உழைப்பு தானே. அந்த சகோதரி பாதிக்கப்பட்டதற்கு நிச்சயமாக சினிமா துறையில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன, சீமான் சொன்ன இந்த வார்த்தைக்காக ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் செய்திருக்க வேண்டும். ஆனால் ஒருவர் கூட ஒரு வார்த்தை கூட சொன்ன மாதிரியே ஒரு வலைதளத்திலையும் காணோம், ஒரு பத்திரிகையிலையும் காணோம், ஒரு தொலைக்காட்சியிலையும் காணோம். பாலியல் தொழிலாளி. அப்போ நீ அவங்க கிட்ட ஒண்ணுமே வாங்கல, சகோதரி கிட்ட ஒண்ணுமே வாங்கல, சகோதரி உழைப்பை நீ சாப்பிடல, சுத்துன்னு சுத்த வேண்டியது. சுத்தி எல்லாம் முடிஞ்ச உடனே தனது தேவை பூர்த்தியான உடனே சரியா இதே சொல்ல வேண்டியது. சினிமா துறையில் மட்டுமல்ல, அரசியலிலும் அப்படிதான் உள்ளது, ஆன்மீகத்திலும் அப்படிதான் உள்ளது. ஆனா நான் எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த சினிமா உலகம் கொதிச்சு எழுன்னு எதிர்பார்த்தேன். ஒருத்தர் கூட கொதிக்கலையே. மகளிர்லாம் கொடி பிடிச்சிட்டு வருவாங்க நிறைய பேர். ஐயோ இப்படி, ஐயோ அப்படி. அங்க பாம்பேல நடந்துச்சு, இங்க டெல்லியில நடந்துச்சு, அங்க கல்கத்தாவில் நடந்துருச்சு, தமிழ்நாட்டில் நடந்தது. இதுக்கெல்லாம் சகோதரி வேலைக்கு ஒதுங்கியே போயிட்டாங்க போல கர்நாடகத்துக்கு. பாலியல் தொழிலாளி என்று எம் அன்பு சகோதரியை புறம் தள்ளிய நீ, அன்று அவர்களின் உழைப்பை நீ சாப்பிடும் போது இந்த வார்த்தை சொன்னாயா? அன்று செல்லமே, ரதியே, தேவதையே என்று கொஞ்சிதானே இருப்பாய். உனக்காக ஊன் உருக, உடல் உருக உழைத்து தானே அந்த சகோதரி சினிமாவில் நடித்து பொருளாதாரத்தை உன்னிடம் கொடுத்திருப்பார்கள். அந்த அன்பு சகோதரியை உன் வேலை முடிந்தவுடன், உன் காரியம் முடிந்தவுடன் அவர்களை கலட்டி விட்டு நீ இன்று ஒரு சுயநலவாதியாக இருப்பது போல், நாளை இந்த தமிழ்நாட்டு தாய்மார்கள், இந்த தமிழ்நாட்டு சகோதரிகள், இந்த தமிழ்நாட்டு மக்கள், இந்த தமிழர்கள் உன்னை நம்பி ஓட்டு போட்டால், நீ ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆயிட்டேன்னா என்ன செய்வ? இந்த மக்களை கலட்டி விட மாட்டியா? உன் மீது ஒரு உண்மையான அன்பு வைத்து உனக்காக வாழ்ந்த ஒரு சகோதரியை நீ ஒதுக்கியது போல் இந்த மக்களை ஒதுக்க மாட்டாயா? இந்த உழைக்கும் வர்க்கம் உன்னை நம்பி எப்படி ஓட்டு போட முடியும்? உன்னை நம்பி வந்தவர்களையே நட்டாத்தில் தவிக்க விட்ட நீ எங்களை எப்படி காப்பாற்றுவாய்? இந்த உழைக்கும் வர்க்கம் எப்படி உன்னை நம்பி நாங்கள் ஓட்டு போடுவோம்? இன்று உனக்கு விசில் அடிக்கும் கூட்டம் இருப்பதனால், கைதட்டும் கூட்டம் இருப்பதனால் நீ ஆர்ப்பரிக்கிறாய், கொக்கரிக்கிறாய். ஆனால் அந்த சகோதரிக்காக ஒரே ஒருவர் சினிமா துறையில் ஒரே ஒருவர் கேள்வி கேட்க ஆரம்பித்திருந்தால் 10 பேர் கேட்டிருப்பாங்க. 10 பேர் கேட்டுனா 100 பேர் கேட்டிருப்பாங்க. அந்த சினிமா துறையில் இருக்கிற நடிகைகள் மொத்த பேருமே அந்த சகோதரிக்காக கேள்வி கேட்டிருப்பாங்க, ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த சகோதரிக்காக கேள்வி கேட்பதற்கு ஆளே இல்லை. யாரும் கேட்க வரமாட்டாங்கன்ற தைரியத்தில் நீ என்ன பண்ற? உன் இஷ்டத்துக்கு பேசுற. அப்படியா இப்படியா, 16 வயசு பொண்ணா, தட்டி அடைச்சிருந்ததா, பொட்டி அடைச்சிருந்ததா, வயசுக்கு வந்தாளா, தூக்கிட்டு போனானா, இதெல்லாம் கேள்வியா? அசிங்கமா இல்ல உனக்கு? அருவருப்பா இல்ல? உன்னை சுத்தி உன் மகளிர் அணியை வேற வச்சுக்கிட்டு பேசுற. அந்த மகளிர் அணியும் கூட சேர்ந்து சிரிக்குது. குறிப்பா என் அண்ணன் வீரப்பன் பொண்ணு சிரிக்கிறா. அந்த சகோதரியை நீ தப்பா பேசும்போது அவ சிரிக்கிறா. இத தாய்க்குளம் பார்த்து என்ன நினைப்பாங்க?
பாதிப்பாங்க. ஓட்டு போடுவாங்களா உங்களுக்கு? நீங்க போய் நாளைக்கு 117 பேர் நிப்பீங்க, மகளிர் நாங்க 117 பேர் நாம் தமிழர் கட்சின்னு. எந்த முகத்தை வச்சு ஓட்டு கேட்பீங்க? எங்க தாய்மாருங்க கிட்ட, எங்க பொண்ணுங்க பிள்ளைங்க கிட்ட எப்படி ஓட்டு கேட்பீங்க? இந்த மூஞ்ச வச்சு எப்படி ஓட்டு கேட்பீங்க? திருப்பி கேட்க மாட்டாங்க உங்கள? இந்த மக்கள் கேட்க மாட்டாங்க? அன்று பாதிக்கப்பட்ட சகோதரியை சீமான் திட்டும் போது சிரித்தவள் தானே நீ, உடன் இருந்தவள் தானே நீ என்று இந்த தமிழ் தாய்கள், வீர திருமகள் என்று சொல்லக்கூடிய எங்கள் தமிழ் தாய்மார்கள் கேட்க மாட்டார்கள் உங்களை? எம் அன்பு சகோதரிகள், மானமுள்ள எம் தமிழ் இன சகோதரிகள், எம் திராவிட சகோதரிகள் கேட்க மாட்டார்களே உன்னை? கேட்பார், நிச்சயம் கேட்பார்கள். இந்த சகோதரிகள் கேட்பார்கள். பாரு, கும்பிடுற சாமி கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். காலம் மிக சரியான தண்டனையை கொடுத்து வருகிறது. சுண்டு விரலில் நாட்டை ஆட்டினவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைச்சது. உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தையும் வளைச்சு போட்டவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைச்சது. இது காலம் மிக கொடூரமான ஒரு மிக சிறந்த பரிசை உங்களுக்கு அளிக்கும். 2026 தேர்தல் போர்க்களம். இந்த தாய்மார்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பார்கள். சினிமா உலகம், சினிமா துறை அந்த அன்பு சகோதரி பாதிக்கப்பட்டதற்கு பதில் கொடுத்ததோ இல்லையோ, இந்த தேர்தல் களம் நிச்சயம் 2026 தேர்தல் களம் உங்களுக்கு காலம் மிக சிறந்த பரிசை, அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும் பரிசை தருவார்கள் நிச்சயமாக. நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சார பீரங்கியாக இருந்த சகோதரி காளியம்மாளை சீமான் தன் சுயநலத்திற்காக கட்சியில் இருந்து நீக்கிவிட்டார். அதை பற்றி தங்களின் கருத்து என்ன? அருமையான கேள்வி கேட்டீர்கள் தோழர். பிரச்சார பீரங்கி, அது என்ன சாதாரண பீரங்கி நினைச்சீங்களா? சகோதரிய, நாம் தமிழர் கட்சியோட பிரசாரம், தேர்தல் பிரசாரம் பேசிக்கே என் சகோதரி தான். இது அந்த மேரியம்மா இருக்காங்களே நாகப்பட்டினத்தில், கிறிஸ்துவ பெத்த தாய் மாதா மேரியம்மா மாவட்டத்திலே இந்த காளியம்மாளை போய் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். சொல்லுவாங்க தெரியுமா ஒரு அடையாளம், கருவில் இருக்கும் குழந்தை கூட துள்ளி குதிக்கும் என்பார்கள். அதுபோல எம் சகோதரி பெயரை சொன்னாலே, காளியம்மா நாள் என்று சொன்னாலே அது பீரங்கியை விடவும் சக்தி வாய்ந்தது. அப்படிப்பட்ட எம் சகோதரியை இந்த சீமான் அவனது சுயநலத்திற்காக, சொந்த சுயநலத்திற்காக எங்கள் அன்பு சகோதரியை, இத்தனை ஆண்டுகள் உழைத்த எங்கள் அன்பு சகோதரியை நீக்கியுள்ளார். இதனால் எங்களுக்கு இழப்பு இல்லை. அந்த கட்சியை நம்பி இருந்தார்களே மக்கள், உழைக்கும் வர்க்கம், தாய்மார்கள், அவர்களுக்கு நஷ்டம். அந்த கட்சியை உயிர் கொடுக்கும் அளவுக்கு இரவு பகலாக உழைத்து வளர்த்தார்களே அந்த தொண்டர்களுக்கு நஷ்டம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் நஷ்டம் அல்ல. ஏனென்றால் சீமான் போன்றவர்கள் ஆட்சி கட்டலில் அமரக்கூடாது என்பது விதி. அந்த விதி சரியான நேரத்தில் அவரது தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டு எம் சகோதரி காளியம்மாளை வெளியே அனுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கேட்டாலும் சரி, சகோதரியை பற்றி கேட்டாலும் சரி, அவர்களா அன்பாக, அருமையாக, அனைவரையும் மரியாதையாக, மிகச் சிறந்த சொற்களால் பேசக்கூடிய ஒரு அன்பு சகோதரி என்ற ஒரு நிலைப்பாடுதான் உள்ளது. ஆனால் சீமா உன்னை பத்தி அப்படி இல்லை. அன்பு சகோதரியை நாங்கள் அன்பு சகோதரி காளியம்மாள் என்று சொல்கிறோம். ஆனா உன்னை என்ன சொல்றான்? எல்லே சீமான், ஏன் நீதான், உன்னுடைய வாயில் இருந்து வர்ற சொற்கள் தான். நீ மாத்திக்கோ, நீ திருத்திக்கோ, நீ திருந்தணும். உன் வாயில் இருந்து வரும் சொற்கள் எதிரில் இருப்பவர்களை என்று நீ அண்ணனாக, தம்பியாக எங்களை மதித்து மரியாதையான சொற்களால் நீ பேசுகிறாயோ? நீ என்ன பேசுற? நான் இவங்கள பேசல, முதலமைச்சரை பேசினேன், திராவிடர்களை பேசினேன், தெலுங்கர்களை பேசினேன். ஏன் அவங்க எங்க சகோதரர்கள் இல்லையா? இந்த மனித குலத்தை, இந்த மக்களை, இந்த உழைக்கும் வர்க்கத்தை ஒருவரை கூட நீ தவறான சொற்களால், வார்த்தைகளால் சொல்லக்கூடாது. நீ திருந்த வேண்டும். நாங்கள் ஆசைப்படுவது அதுதான்.
மாற்று அரசியலை. உன் தம்பி யாரு? விஜய். சரியா? என் தம்பி தான் சீமா, உன் தம்பி விஜய். அவன் அப்படித்தான், நான் மாற்று அரசியல் கொண்டு வரேன். என்னத்த மாற்று அரசியல்? என்னது? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இதான் மாற்று அரசியலா? ராஜ்யம் இல்லாமல் பூஜ்ஜியமாகி விடுவீர்கள், இதான் மாற்று அரசியலா? மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். என்னடா வசனம் பேசுறீங்க? மனோகர வசனமா? அதெல்லாம் நீங்க பேசினா செட் ஆகாது. அதுக்கெல்லாம் அது வேற தலைவன். அது நடிகர் திலகம் சிவாஜி பேசினாதான் சரியா இருக்கும். நீங்க எல்லாம் பேசினா சரியா இருக்காது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, என்னத்த அவர்களே இவர்களே? அவர் காய் சொரைக்காய் மாடா வச்சிருக்கோம். அவர் எத்தனை தலைமுறையா எத்தனை தேர்தல்ல நின்று ஜெயிச்சு மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆயிருக்காரு. ஏல நீ ஒரு கவுன்சிலர் ஆயிருக்கியா? உன் தம்பி விஜய் ஒரு கவுன்சிலர் ஆயிருக்கானா? என்ன உங்க மாத்து அரசியல்? என்ன மாத்து அரசியல்? இந்த மாட்டு மொத்தம் குடிக்கிற கும்பல் கூட சேர்ந்துக்கிட்டு மாத்து அரசியல் பேசுறீங்க நீங்களாம். அப்படியா? அதை குடிச்சா அறிவு வளர்ந்துருமோ? உடனே ஜெயிச்சிருவீங்களோ? தம்பி, எங்களுக்கு இந்த மாத்து அரசியல் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. ஆனால் எம் உழைக்கும் வர்க்கம் ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்க்கிறது. உண்மைதான், திராவிட கட்சிகள் 18 வாரியங்கள் வச்சு எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் உழைப்பின் உரிமை தரல. இதை நான் ஒத்துக்கிறேன். சரியா? அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பிச்சையை போடுறாங்க வாரியம் வச்சுக்கிட்டு, இதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஓரளவு இந்த இந்தியாவிலே ஓரளவு தலை சிறந்த மாநிலமாக இன்று தமிழ்நாடு உள்ளது. அதையும் நாங்கள் பாராட்டி தான் ஆகணும். ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றவங்க கிட்ட எங்கள் கோரிக்கையை கொடுக்குறோம். அன்னைக்கு ஜெயலலிதா மட்டும் கொடுத்தோம், ஓரளவுக்கு எல்லாம் பண்ணி தந்தாங்க, மீதி பண்ணி தரேன்னாங்க. அதுக்கெல்லாம் அவங்கள முடிச்சிட்டாங்க. அது ஒரு மர்மம் இருக்கு. இந்த முடிச்செல்லாம் அவுப்போம். 2026 தேர்தல் களம் நெருங்கட்டும். நான் 10 வருஷம் ஏடிஎம்கேவில் இருந்திருக்கேன். அவிழ்க்காத முடிச்சுகள்லாம் இருக்கு. இந்த மர்மம், இந்த நீட்டு ரகசியம் இருக்கு பாரு. இந்த நீட்டு ரகசியம் மாதிரி அது ஒரு ரகசியம் இருக்கு. உடைப்போம். 2026 தேர்தல் கிட்ட வரட்டும். நீ எங்க அம்மாவுக்கு எப்படி கூச்சா தூக்குனான்னு எங்களுக்கு தெரியும்டா. நீ என்னவோ நீ எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு பேசிக்கிட்டு அழைக்கிற. யாரெல்லாம் செத்து போயிட்டாங்களோ அவங்களெல்லாம் நீ திட்டுவ. உயிரோடு இருக்கிறவங்கள திட்ட மாட்டேன். செத்து போனவங்களா பார்த்து திட்டிக்கிட்டு. சரியா? அதே மாதிரி உனக்கு ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோ. முடிஞ்சிச்சு. இந்த புஷு வானம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? புஷு 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 வானம். சரியா? அந்த புஷு வானம் அப்படி லேசா திரிய பிச்சுட்டு அப்படி லைட்டா பத்த வச்சோன்னு வச்சுக்கோ, புசுக்குன்னு பேர். அந்த மாதிரிதான் நீ 2026 தேர்தலில் என் சகோதரி பிரசார பீரங்கி இல்லாம இந்த கோயம்புத்தூர்ல இருந்து புதுசா ஒரு பேச விடுற. ரைட்டா? அண்ணன் பொண்ணு வீரப்பன் பொண்ணு அவளும் பேசுவா. பெண்களை பத்தி தப்பா பேசும்போது சிரி சிரின்னு சிரிக்கிற. அவ போய் நாளைக்கு ஓட்டு கேட்கும்போது சொல்லுவாங்க, தாய்மார்களே சொல்லுவாங்க, இவங்களெல்லாம் நம்பி எங்கள் அன்பு சகோதரிய உன் சுயநலத்துக்காக, தம்பி நீ எதுக்காக எங்கள் அன்பு சகோதரியை கலட்டி விட்ட, கட்சியை விட்டு ஒதுக்கி விட்ட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இதையும் ஒரு நாள் உடைப்போம். சரியா? இந்த இந்த ரகசியங்களும் ஒரு நாள் உடைக்கப்படும். மக்கள் முன்னிலையில் உடைக்கப்படும். இழப்பு உனக்கு தான். பிரசார பீரங்கியான எங்கள் அன்பு சகோதரியை நீ கட்சியை விட்டு நீக்கினதுக்கு நீ வருந்துவாய், நீ வருந்துவாய், அல்லது நீ திருந்துவாய். மீண்டும் நீ மன்னிப்பு கேட்டு எம் சகோதரியை சென்று பார்த்து கூப்பிட்டு நீ எம் சகோதரியை கட்சியில் இணைத்து கொண்டால் அப்பதான் நீ ஒரு சீட்டாவது 26ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா புசுவானம் தான். முடிஞ்சிச்சு. 2026ஓட நாம் தமிழர் கட்சி புஷு 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 வானம். அந்த வானம் இல்லை. எது? அந்த வானம் இல்லை, புஷு வானம். தோழர் சீலன் அவர்களே, சமீபத்தில் நடைபெற்ற வணிகர் சங்க மாநாட்டில் அரசியல் வியாபாரி சீமான் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறாரே, அதை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தோழர் பாஸ்கரன் அவர்களே, அருமையா கேட்டிருக்கீங்க. வியாபாரிகளை வச்சு வியாபாரம் செய்யறவங்க என்னது? நீங்க அவரு சீமான் கலந்துகிட்டாரு. நம்ம நடிகர் சீமான், அதாவது சினிமா துறையில நடிச்சுவிட்டு அரசியல் 15 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு.
பெண்களை ஏமாத்தி தொண்டர்களை ஏமாத்தி நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்தி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க இந்த கேள்வி கேட்டதில் எனக்கு அந்த உள்ள அப்படியே பொங்குது. ஏன்னா நீங்க கேட்ட கேள்வியில எனது வெற்றி ஒன்று இருக்கு. சொல்றேன், அதைத்தான் சொல்றேன் உங்களுக்கு. நான் இப்போ வியாபாரி சங்கம்னா என்னங்க? வியாபாரிகள் சங்கம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன வியாபாரிகள், இந்த சிறு குறு வியாபாரிகள், இவர்களுடைய பாதுகாப்பு. என்னது? முதல்ல பாதுகாப்பு. ஒரு கோடீஸ்வரம் பாதிக்கப்பட்டான்னா உடனே 10 பேர் வந்து நின்றுவாங்க. ஒரு ஏழை தள்ளு வண்டியில வியாபாரம் பண்ற ஒரு வியாபாரி பாதிக்கப்பட்டான்னா ஒரு பய வரமாட்டான். எது? ஒரு பய வரமாட்டான். வியாபாரி சங்கன்னு ஒரு பய வரமாட்டான். நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஏன் சொல்றேன்னா, சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தலைவர் வெள்ளையர் அவர் இறந்துட்டார். அதனால அந்த தலைவரை பத்தி நாம ஒரு வார்த்தை கூட குறை சொல்ல வேண்டாம். அவர் இறந்துட்டார். ஆனா அந்த தலைவனை பல ஆயிரம் பேரை திரட்டி இந்த மதுரவாயல் தொகுதியில் ஒரு வியாபாரி சங்கம், மாநில அளவில் ஒரு வியாபாரி சங்கம், இந்த மாதிரி இந்த உற்பத்தியாளர்கள் இவங்களுக்கு உண்டான அந்த சலுகையெல்லாம் நாங்கள் பெறக்கு ஒரு வியாபார சங்கம் ஆரம்பிக்கணும்னு கூட்டு வந்தேன். மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தி கூட்டு வந்தேன். அவரை கூட்டிகிட்டு வந்து அவர் தான் இந்த அலுவலகத்தை திறந்து வச்சார். நம்ம அலுவலகம், பக்கத்து அலுவலகத்தெல்லாம் திறந்து வச்சுட்டு புண்ணியவன் வீட்டுக்கு போயிட்டாரு. போயிட்டு ஒரு வாரம் கழித்து போய் நான் என் கோரிக்கையை வச்சேன். அது முடியாதுன்னு சொல்லி முடிச்சிட்டார். சரி, சந்தோஷம், உங்களால் முடியாது, ஆனால் என்னால் முடியும். ஏன்னா அந்த ஏழை எளிய வணிகர்களுக்கு உழைப்பின் உரிமைன்னு ஒன்று வாங்க வேண்டியிருக்கு அரசாங்கத்திலேருந்து. இதை வாங்கி தர்றதுக்கு தான் உங்களை கூட்டு வந்தோம், உங்கள் கூட வந்து இணைஞ்சோம். ஆனால் நீங்கள் அது முடியாதுன்னு சொல்கிறதுனால என்னால் முடியும், எங்களால் முடியும், எங்கள் உழைக்கும் வர்க்கத்தால் முடியும்னு சொல்லி அவரை விட்டு பிரிஞ்சு நான் வந்துட்டேன். வந்து தான் நாம் என்ன பண்ணோம், நேராக போய் அன்றைய முதலமைச்சர் அம்மாவை பார்த்தோம், அம்மாட்ட எடுத்து சொன்னோம். அதெல்லாம் ஏற்கனவே பல பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த சங்கம் எப்படி வந்தது, ஏன் கட்சி ஆச்சு, அம்மா நமக்கு என்ன செஞ்சாங்க, என்ன அதிகாரம் தர இருந்தாங்க, அம்மா இறந்த மர்மம் என்ன, எல்லாத்தையும் ஒரு நாள் உடைக்கிறேன். இருக்கு ரகசியம் நிறைய இருக்கு, அதெல்லாம் ஒரு நாளைக்கு உடைக்கிறேன். இப்போ நம்ம இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். கேட்டிங்களா? அந்த மாதிரி அவர் முடியாட்டார். இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற வணிகர்களுக்கும் ஏழை எளிய வணிகர்களுக்கும் இந்த கையால் கையெழுத்து போட்டா இந்த வாரிய நலத்திட்டங்கள் அத்தனையும் கிடைக்கும். சரியா? பிள்ளைங்க படிக்கிறதுக்கு போனோம், இறந்து போனா பணம், ஓய்வூதியம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உரிமையாக கொடுக்கலனா கூட ஏதோ பிச்சையா போட்டிருக்காங்க, அது கிடைக்கும். ஆனால் அதை உரிமையாக வேணுன்றது அடுத்த கட்ட நகர்வு. மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம், அது நடந்துகிட்டு இருக்கு. சரியா? இந்த வெள்ளையன் இறந்தாரே, அவர் இறந்த உடனே 3 துண்டாச்சு நான் கேள்விப்பட்டேன். அப்புறமா ஒரு 5 துண்டு ஆகிப்போச்சு போல, அங்கங்க பிரிவு. அதுல இருந்து ஒரு பிரிவு என்ன பண்ணாங்க, சீமானை கூட்டிட்டு வந்து மேடை ஏற்றி இந்த வணிகர்களுக்கு தான், அவர்கள் வணிகர்களை வைத்து வியாபாரம் செய்யும் ஒரு கூட்டம். இவங்க யாரு? இவர் அரசியல்வாதிகளை, தொண்டர்களை வச்சு வணிக அரசியல் செய்யும் இவர் ஒரு கூட்டம், இவர் ஒரு தலைவர். 2 பேரும் இணைஞ்சா தானே நல்லா இருக்கும். 2 பேரும் இணைஞ்சா தானே நல்லா இருக்கும். அதனால தான் 2 பேரும் மேடையில் இணைஞ்சிருக்காங்க. சரியா தோழர்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சங்கம் ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்கு. 2016 அம்மா இறந்துடுறாங்க. சரியா? 2016 டிசம்பர் 5 அம்மா இறந்துடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அம்மாட்ட சில கோர்வைகள் ஃபைல் கொடுத்துருந்தோம் சாங்ஷன் பண்ணுறதுக்கு. புண்ணியவதி கையெழுத்து போடாமலே சாங்ஷன் பண்ணாமலே இறந்துட்டா, அது அம்மாவோட பிஏ பூங்குன்றம், எனது நண்பர் பூங்குன்றத்துக்கிட்ட பத்திரமா இருந்தது. அவர் கண்டிப்பாக குப்பையில் போட்டிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க இறந்த உடனே நான் பாதிக்கப்பட்டேன், ஹார்ட் உடஞ்சி போச்சு. இந்த சங்கத்தோட பொருளாளர் சுரேஷ்னு எங்ககிட்ட சொல்லியிருந்தார். ஆனால் பேரில் ஃபோர்ஜரி பண்ணியிருக்கார், ப்ராட் பண்ணியிருக்கார். சித்தி பையன் தான், தூரத்து உறவு சித்தி பையன். ஒரு கடையில் வேலைக்கு இருந்தவரை கூட்டிகிட்டு வந்து கம்பெனி வச்சு கொடுத்து எல்லா உதவியும் செஞ்சு இந்த சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவருக்கு பண உதவியெல்லாம் பண்ணி சொந்தமாக கம்பெனி வச்சு கொடுத்து அவரோட பொண்ணு மருத்துவ செலவுக்கெல்லாம் பணம் கொடுத்து இந்த உழைக்கும் வர்க்கம் அடுப்பில் வெந்தனல்ல வெந்து அந்த காசை அவன் குழந்தைக்கு மருத்துவ செலவுக்கு கொடுத்தாங்க இந்த தோழர்கள். அந்த தோழருக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். துரோகம் பண்ணிட்டு என்ன செஞ்சான், நேராக என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி வெள்ளையன் சங்கத்தில் போய் சேர்ந்துட்டான். வெள்ளையன் சங்கத்தில் சேர்ந்து அங்கே கோயம்பேட்டில் ஒரு டீம் இருக்கானுங்க, ஒவ்வொரு மாநாட்டுக்கும் லட்சமாக வசூல் பண்ணுவானுங்க. சரியா?
நல்லா வசூல் பண்ணுவானுங்க, மாநாடுன்னு போவானுங்க, நல்லா குடிப்பானுங்க, கூத்தடிப்பானுங்க, ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவானுங்க. விருகம்பாக்கத்தில் ஒரு டீம் இருக்கானுங்க வியாபார சங்கன்ட்டு, அவனுங்களுக்கும் இதே வேலை தான். நல்லா வசூல் பண்ண வேண்டியது, ஊர் ஊராக போக வேண்டியது, மாநாடுன்ற பேரில் ரூமை போட வேண்டியது, குடிக்க வேண்டியது, ஊரை சுற்றி பார்க்க வேண்டியது, ஏழை எளிய வணிகர்கள் காசை செலவு பண்ணிட்டு வந்துட வேண்டியது. இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிற அவனுகிட்ட போய் இவன் உதவி கேட்டு இந்த மாதிரி வந்து ஆகிப்போச்சு, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, நீ என்ன தப்பு பண்ணன்னு அவங்க கேட்டிருக்கணும். சரியா? அந்த கடைசியாக நடந்த ஆண்டு விழாவுக்கு, 5வது ஆண்டு விழாவுக்கு நடந்த அந்த வசூல், அந்த நோட்டுகள், அந்த பணம், அந்த சந்தா நோட்டு எல்லாத்தையும் அவன் எத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல விருப்பப்படலை. கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டேன். சரியா? ஏன்னா இன்னைக்கும் அவன் வந்து ஒரு போர்வை தூக்கி போத்திக்கிட்டு அதே வணிகர் சங்கத்தில், வெள்ளையனோட அதே வணிகர் சங்கத்தில் நான் பெரிய வியாபாரி சங்கத்துக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வை தூக்கி ஃபுல்லாக மூடிக்கிட்டு குள்ளாக மூத்திக்கிட்டு சுற்றிட்டு அலைகிறான். அந்த மாநாட்டில் சீமான் பேசின இதே மாநாட்டில் அவன் மேடை ஏறி நிற்கிறான். ஆக எங்கே கொள்ளையடிச்சு வந்தாலும் எங்கள் சங்கத்துக்கு வந்துருங்க, நாங்கள் காப்பாற்றுறோம். இந்த கோயம்பேட்டில் இருக்கார துரமாணிக்கம் உடனே வந்து உட்காந்துருவார் கட்ட பஞ்சாயத்து பேசுறதுக்கு. எவன் தப்பு பண்ணிட்டு போனாலும் சரி, இந்த உழைக்கும் வர்க்கம், இந்த ஏழை எளிய உழைக்கும் வர்க்கம், இந்த கடை தொழிலாளிங்க ஃபோனை போட்டு கெஞ்சிற விளையாண்ட முடியாதுட்டாரு, கையை வரிச்சிட்டாரு, ஒன்றும் செய்ய முடியாதுட்டாரு. சவுந்தர் ராஜன் என்ற ராஜா, அவர் அன்னைக்கு மாவட்ட தலைவர், அந்த உத்தமருக்கு போன போட்டு பேசணும். ஐயா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற இந்த துரமாணிக்கம் வந்து இந்த மாதிரி உள்ள பூந்து எங்கள் குடும்பம் தேன்கூடு மாதிரி வச்சுருக்கோம், ₹1 ₹2 சேர்த்து இந்த கடை தொழிலாளிங்க, இந்த ஏழை எளிய வியாபாரிங்க இந்த ஒரு கூட்டை கொண்டு வரேன் ஐயா. இந்த கூட்டை அம்மா இறந்ததில் சக்காய் போய் நிற்கிறோம், இவங்க உள்ள வந்து கலைக்கிறானுங்க. அது பத்தாது, நீங்கள் இருந்து ஒரு சாதி சங்கம், அங்கேருந்து ஒரு நாடார் சங்கம், இங்கேருந்து ஒரு நாடார் சங்கம், 4 பாட்டில் சாராயத்தை வாங்கி ஊற்றினா போதும், எல்லாம் வந்துருவானுங்க. வந்து ஒரே கட்ட பஞ்சாயத்து. எனக்கு ஆட்டு உடஞ்சி போச்சு, என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே. ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தவனை கூட்டிகிட்டு வந்து முதலாளி ஆக்கி அவனை லட்சமாக சம்பாதிக்க வச்சதுக்கு நன்றி கடனா நம்மளை இப்படி பண்ணிட்டானே, சொந்த சித்தி பையன் சங்க இப்படி பண்ணிட்டானுங்களேன்னு எனக்கு ஹார்ட் உடஞ்சி போச்சு. அம்மா இறந்துட்டாங்க, ஆஸ்பத்திரியில் படுத்தாச்சு, கணக்கும் இல்லை வழக்கம் இல்லை, எல்லாம் அடிச்சு போயிட்டான். பேர் மாற்ற ஃபோர்ஜரி செஞ்சு, சரியா, அவன் திருடிட்டு போன ஒரு திருடனுக்கு இன்னைக்கு உடந்தையா அந்த சங்கம் இருக்கு. இந்த சங்கத்தை நடத்த விடாம குழி தோண்டி புதைச்சாங்க. அந்த வணிகர் சங்க பேரவை குழி தோண்டி புதைச்சாங்க. ஆனா இயற்கை இறைவன் விடமாட்டான் இல்லையா, வந்தான் கடவுள் ரூபத்துல. பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா இருக்காரு, அந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்தார். நாங்க இந்த மாதிரி விக்ரமராஜாவோட சித்தப்பா உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து என்ன காப்பாத்தினாரியா அந்த சாமியா வந்து காப்பாத்தினாரியா எங்க அத்தா இருதயராஜா. அந்த சாமி கண்டு வரல, பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கண்டு உதவி பண்ணல. இன்னைக்கு 4 கோடி 3 கோடி கடை தொழிலாளிக்கும் 1 கோடி ஏழை எளிய வணிகனுக்கும் இந்த வியாபாரிக்கும் இந்த தொழிற்சங்கம் இல்லாமலே போயிருக்கும். பெருசா இன்னைக்கு பீத்திக்கிறாங்க. வெள்ளைய இறந்துட்டார், அவரை விட்டுடுறேன், அவர் நல்லது செஞ்சாரோ கெட்ட செஞ்சாரோ போயிட்டார் விடுங்க. ஆனா உயிரோடு இருக்கிறானுங்களே, ஒரு கேஸ் போட்டேன் ஜெயிச்சிட்டேன், இவன் திருடிட்டு போனான்ல, இந்த ஏழை எளிய தொழிலாளர்கள் பணத்தை திருடிட்டு போனான்ல, அவங்க கிட்ட வாங்கின காசை இல்லைன்னு சொன்னான்ல, கேஸ் போட்டாச்சு, எல்லாம் போட்டுருக்காங்க கேஸ். அதுல ஒரு கேஸ்ல கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துச்சு, நீ பணத்தை கொடுத்தாவணுன்னு. சகாயன் ஈஸ்டன் சுரேஷன் அவனுக்கு பேரு, அவனுக்கு உடந்தே இருந்தவன் இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்க மொத்த வியாபார சங்கத்துக்காரனும். அவன் வாங்கி ஊத்தின எச்ச சாராயத்தை குடிச்சிட்டு இன்னைக்கு அவனுக்கு சாதகமா அவங்க கூட சுத்துறானுங்க. எத்தனை நாளைக்கு சட்டத்தில் இருந்து அவனை காப்பாத்துவீங்க நீங்க? நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு, நீதிமன்றம் எங்களுக்கு சரியான தீர்ப்பை கொடுத்திருக்கு. மீண்டும் நடக்கிற கேஸ்ல சரியான தீர்ப்பை தரும். நிச்சயமா அந்த தொழிலாளிகளோட பணத்தை அவன் தரணும், மனம் திருந்தணும், திருடிட்டு போன காசை எடுத்துன்னு வந்து கொடுக்கணும், இந்த சங்கத்தில் ஒப்படைக்கணும், திருடிட்டு போன நோட்டை கொண்டு வந்து ஒப்படைக்கணும், அதுவும் துரமாணிக்க முன்னிலையில கொண்டு இந்த சங்கத்தில் ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்காத வரைக்கும், மனம் திருந்தாத வரைக்கும் இந்த சங்கம் இன்னைக்கு வந்து இந்த பதிவுல சொல்றேன், நாளைக்கு மேடையை போட்டு லட்சம் வணிகருக்கு முன்னாடி சொல்லுவேன். சரியா? ஒரு வியாபார சங்க தலைவனை பார்த்தேன்னு நினைக்கிறீங்களா? பெருசா போய் பேசுறாரு சீமான். அதான் வியாபாரி, எது அரசியல் வியாபாரி, வியாபாரியை வச்சு வியாபாரம் பண்ற வியாபாரி. இந்த 2 வியாபார சங்கம் ஒன்னா சேர்ந்து எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். இவங்க எங்க மாநாடுன்னு பொட்டி வாங்கிறவங்க, அவன் அங்க இது அது ஆன பூனன்னு சொல்லி பொட்டி வாங்குறவன். இந்த நிதி அந்த நிதி ஒன்னா சேர்ந்து அப்படிதான் இருக்கும்.
நல்லா இருப்பீங்க, நல்லா இருங்கப்பா. ஆனா மனம் திருந்துங்க. காலம் கொடூரமான தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி மனம் திருந்துங்க. தோழர் சீலன் அவர்களே, சீமான் இப்பொழுதெல்லாம் நாம் தமிழர், தமிழ் தேசியம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு ஜாதி, மத, இன, மொழி, அரசியல் சார்ந்து கட்சி நடத்தும் நபர்களை தூண்டி விடுவதாக ஒரு பரபரப்பு செய்தி நிலவுகிறதே, அதை பற்றி தங்கள் கருத்து என்ன? சமீப காலமா சீமானோட அந்த அரசியல் மேடைகள்ல நான் பார்த்துட்டு வரேன். நாங்க இந்திச்சாருக்காரங்க, நாங்க அந்த சாதிக்காரங்க, நாங்க அந்த இனத்துக்காரங்க. இவன் என்ன கட்சி வச்சிருக்கான்? இனத்துக்கு தானே கட்சி வச்சிருக்கான். இனத்துக்கு கட்சி வச்சிருக்கவன் என்ன பண்ணுவான்? சாதிக்காரனை உள்ள கொண்டு வருவான், மதத்துக்காரனை உள்ள கொண்டு வருவான், அவனை மேடை ஏற்றுவான், அப்படியே கீ கொடுப்பான், தூண்டுவான். உன் சாதிக்கு கேளு, உன் சாதிக்கு கேளு, இவ்வளோ கேளு, இவ்வளோதான் கொடுக்குறான். உழைப்பின் உரிமை உழைக்கிற மக்களுக்கு கூடன்னு கேட்கல. அவன் உழைச்சு 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 செத்துக்கிட்டு இருக்குது ஜனம். உழைப்பின் உரிமை இல்லாம ஒருத்தர் 2 பேர் இல்ல. எங்க தாத்தனுக்கும் உழைப்பின் உரிமை கிடைக்கல, எங்க அப்பா அம்மாவுக்கும் உழைப்பின் உரிமை கிடைக்கல, எங்களுக்கு உழைப்பின் உரிமை கிடைக்கல, எங்க பிள்ளைகளுக்கும் கிடைக்காது போல, எங்க பேரம்பேத்திக்கும் கிடைக்காது போல. அதை கேட்பான்னு பார்த்தா இந்த சாதிக்கு இவ்வளவு போடு, இந்த சாதிக்கு இவ்வளவு போடு, அவனை கீ கொடுத்து தூண்டி விடுறது, அவனை மேடை கூட்டு வர்றது. இந்த சாதி பேரு எல்லாம் எனக்கு சொல்லவே பிடிக்கல. இல்லைன்னா புட்டு புட்டு வைப்பேன். இந்தியாவில் 10,000 ஜாதி இருக்கான். இந்தியாவிலே 10,000 ஜாதி இருக்கும்போது தமிழ்நாட்டில் 1000 ஜாதி இருக்கும். 1000 ஜாதிக்கு பங்கு வைக்கணுமா? இந்த குரங்கு பிச்சு கொடுத்த கதை சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு பண்ணை எடுத்து 2ஆ பிச்சு, இந்தா நீ தின்னு, கொஞ்சம் கூட இருக்கு, அதை பிச்சு இந்தா நீ தின்னு, இப்படி பிச்சு 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 கடைசியில் அரசியல்வாதி தின்னுட்டு போயிடுவான். யார் தின்னுட்டு போயிடுவான்? இந்த உழைக்கிற மக்களோட உழைப்பின் உரிமையை இருக்கிற அரசியல்வாதி தின்னுட்டு போயிடுவான். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு 77 வருஷமா. நான் பொதுவா சொல்றேன். இந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லல. எல்லாரும் மூட்டை கட்டி ஸ்வீஸ் பேங்கு, அந்த தீவு இந்த தீவு, உலக நாடு தீவு எல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி வெளிநாட்டில் கொண்டு போய் வாங்குற காரணம் யாரு? உன் போன்றவர்கள் தான். நீ கொலைப்ப, நாய் மாதிரி கொலைப்ப, 2 பெட்டியை போட்டா நீ அடங்கிடுவ. இந்த ஜாதியை தூண்டி விடுவ, அவனுக்கு 2 பெட்டியை போட்டா அவன் அடங்கிடுவான். அந்த மதத்தை தூண்டி விடுவ, அவனுக்கு 2 பெட்டியை போட்டா அவன் அடங்கிடுவான். இதை மாதிரி ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு ஜாதிக்காரரையா கூட்டு வந்து, ஒரு காலத்தில் இந்த ஜாதிக்காரரை கூட்டு வந்து கூட வச்சிருப்ப, அவங்கள மேடை ஏற்றுவ, அவங்களுக்கு கீ கொடுப்ப. ஒரு காலம் அந்த ஜாதிக்காரங்களை கூட்டு வருவ, சரியா? ஒரு காலம் இந்த மாநிலத்திலேருந்து இந்த 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 இப்படியே கூட்டு வந்து ஏற்றி 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 கடைசியில் உனக்கு அடிக்கிறதுக்கு வந்துடும். ஃபாரின் சரக்கு அடிக்க உனக்கு கரெக்டாக உனக்கு மூட்டை வந்துடும், உனக்கு பெட்டி வந்துடும். இது ஒரு பொழப்பா? இது ஒரு பொழப்பா? இதுதான் தமிழ் தேசியமா? இதான் தமிழர்களோட வாழ்வியலா? முன்னோர்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்களா? வெக்கமா இல்ல? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு மாடு மேய்ச்சி கஞ்சி குடிச்சிட்டு போயிடலாம். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு மாடு மேய்ச்சி கஞ்சி குடிச்சிட்டு போயிடலாம், ஆடு மேய்ச்சி கஞ்சி குடிச்சிட்டு போயிடலாம். இது ஒரு பொழப்பு. அந்த ஜாதி கூட்டு வர்றது, இந்த ஜாதி கூட்டு வர்றது, இதே வேலையை தான் இருக்கு அவருக்கு. பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, இனம் இனத்தோட சேருமா. எதை சொன்னாங்க? இந்த மாதிரி புத்தி உள்ளவனுங்க எல்லாம் ஒன்னா சேருவானுங்க. எந்த மேடையில போய் இவரு நின்னாலும் சரி, அந்த ஜாதிக்கு இவ்வளவு கொடுத்துட்டான், இந்த ஜாதிக்கு இதை கொடுக்கல, இப்படியே ஜாதி வாரியா பிச்சு 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 கொடுத்துட்டு கடைசியில் இந்த உழைக்கிற மக்களை, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கருவறை முதல் கல்லறை வரை இருக்கிற இந்த உழைக்கிற மக்களை நடு தெருவில் நிறுத்தி வச்சிருக்கீங்க ஐயா, உழைப்பின் உரிமை இல்லாம. என் அன்புக்கினிய தமிழக சொந்தங்களே, என் தாய்மார்களே, என் சகோதரிகளே, என் தோழர்களே, தோழிகளே, நான் சொல்லிய சில வார்த்தைகள் சீமானை பற்றி மட்டுமே, உழைக்கும் வர்க்கத்தை பற்றி அல்ல, என் தாய்மார்களை பற்றி அல்ல, என் சகோதர சகோதரிகளை பற்றி அல்ல, என் தோழர் தோழிகளை பற்றி அல்ல, சீமானை பற்றி மட்டுமே. நீங்கள் ஏன் இவர் இப்படி சீமான் பேசுவது போலவே கடும் சொற்களால் பேசுகிறார் என்று நினைக்கலாம். அவன் திருந்த வேண்டும். இந்த தமிழ்நாட்டிலே இந்த தமிழ் தேசியம் என்று விதைத்துக் கொண்டு ஜாதியை, இனத்தையும் மொழியையும் கலவரத்தை தூண்டுற மாதிரி, தீவிரத்தை தூண்டுற மாதிரி பேசி 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 விசில் அடிக்கிற கூட்டத்தை வச்சுட்டு அவர் வன்முறையா பேசுறதுனால அவருக்கு நான் பதில் கொடுக்கிறேன். சீமான் திருந்துங்க. அண்ணனாக
உங்கள் பெரியம்மாவின் மகனாக அண்ணனாக சொல்றேன், வன்முறையா பேசுறத முதல்ல நிறுத்துங்க. ஜாதி தலைவர்களை மேடை ஏத்துறதை நிறுத்துங்க. மத தலைவரை மேடை ஏத்துறதை நிறுத்துங்க. உண்மையாவே நீங்க தமிழ் தேசியம் செஞ்சீங்க என்றா, தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்தீங்கன்னா நிச்சயமா இந்த உழைக்கும் வர்க்கம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும். இல்லையெனில் உங்களது ஒவ்வொரு செயலையும் நாங்கள் எதிர்ப்போம். இந்த உழைக்கும் வர்க்கம் எதிர்க்கும்.